மக்களே! இன்னைக்கு நம்ம ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். இது ஒரு 2500 பிளஸ் வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ற நோட்டிஃபிகேஷன். நம்ம டீட்டெயிலா அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டேட்ஸ். இது ரிலீஸ் பண்ணது வந்து அக்டோபர் 31. லாஸ்ட் டேட் வந்து எப்ப முடியுது அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன்ல 30 நவம்பர்ன்னு குடுத்துருக்காங்க. பட் ஆனா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க டேட். அது வந்து டிசம்பர் 10த். நமக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்கப்புறமா பே ஸ்கேல். லெவல் 6க்கான பே ஸ்கேல் இது. இனிஷியல் பே அதாவது உங்களோட பேசிக் பே வந்து 35,400 இருக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18-33 இயர்ஸ் இருக்கும். வேகன்சி வந்து 2569 வேகன்சிஸ் இருக்கும். அப்புறமா ஆர்ஆர்பிய வந்து ஜோன்ஸ் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நீங்க எந்த ஜோன்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, வேகன்சிஸ் பொறுத்து நீங்க அந்த ஜோன்ல தான் அப்ளை பண்ணி எழுத முடியும். மல்டிபிள் ஜோன்ஸ் அப்ளை பண்ணீங்க ஒரு லாகின் ஐடி வச்சு அப்டின்னா, உங்களோட எல்லா அப்ளிகேஷன்ஸும் ரிஜெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா கேண்டிடேட் வந்து ஃபில் பண்றப்போ டிஜி லாக்கர்ல உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் குடுத்துட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இது ஒரு மேண்டேட்டரி ஆக்கல. பட் ஆனா இது அவுட் ஆஃப் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து டிஜி லாக்கர்ங்கிறத யூஸ் பண்ணி, உங்களோட ஆதார் அண்ட் மார்க் ஷீட்ஸ வந்து நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஃபுல் ப்ராசஸ் அப்பயே ஈஸி ஆக்கிடும். அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா கீழ பார்க்கலாம். நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாமே பேப்பர் பார்க்கும்போது பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் ஃபீ இருக்கும். அத நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் பாஸ் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க ஷெட்யூல் கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா மட்டும். நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி. அதுக்கு உங்களோட கால் லெட்டர் குடுத்தீங்கன்னா போதும். நீங்க வந்து 1/1/2008க்கு முன்னாடி பொறந்திருக்க கூடாது. அதே மாதிரி நீங்க இந்த 3 டேட்டுக்கு அப்புறம் பொறந்திருக்க கூடாது. இதுதான் உங்களோட அப்பர் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் ஏல வந்து உங்களுக்கு என்ன வெரி வேக்கன்சி இருக்குன்னு குடுத்துருப்பாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது வந்து ஃபீஸ். ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லா கேண்டிடேட்டும் அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டரா தவிர்த்து மித்த எல்லா கேண்டிடேட்ஸும் 500 பே பண்ணணும். இந்த 500ல ₹400 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. கீழ இருக்கிறவங்க ₹250 பே பண்ணணும். இந்த 250 டோட்டலாவே ரீஃபண்ட் ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் சிபிடி அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ். இப்போ இதுல 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல 2 சிபிடி எக்ஸாம் இருக்கு. ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து சிபிடி தான். ஸோ சிபிடியோட சிலபஸ் வந்து இப்ப ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது. இத நீங்க பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதான் கீழ இருக்கிறது தான் பேட்டர்ன். ஸோ மேத்ஸ் இருக்கு, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு, ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு, ஜெனரல் சயன்ஸ் இருக்கு. ஸோ இதுல மொத்தமா வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. 100 மார்க்ஸ்க்கு 90 மினிட்ஸ். அதுக்கப்புறமா இதுல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2க்கு வந்து யாரெல்லாம் போவாங்க அப்டின்னா, 15 டைம்ஸ் எடுப்பாங்க. ஸ்டேஜ் 1ல இருந்து. அதாவது வேக்கன்சிக்கு 15 டைம்ஸ் எடுப்பாங்க. ஆ இதோட சிலபஸ் வந்து இப்ப ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது. இதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாமே 10த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். சிபிஎஸ்இ லெவல். ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்காம சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கணும். பட் 10த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சா போதும். ஸோ இதான் உங்களோட ஆம் பேட்டர்ன். இதுல வந்து ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும். கம்ப்யூட்டர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் பேசிக் என்விரான்மென்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கும். டெக்னிக்கல் எபிலிட்டீஸ் இருக்கும். இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிங்கிறது நீங்க என்ன கோர் சூஸ் பண்றீங்கங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ மொத்தமா 150 கொஸ்டின்ஸ், 150 மார்க்ஸ். டோட்டல் டைம் வந்து 120 மினிட்ஸ். அதுக்கப்புறமா இதுலயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். இதுவும் 1/3. இப்ப செகண்ட் சிபிடி அப்போ மட்டும் உங்களுக்கு வர்ச்சுவல் கால்குலேட்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல அவைலபிளா இருக்கும். நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது தான் நம்ம என்ன டிசிப்ளின்ல நீங்க போட போறீங்கங்கிறது. ஸோ இதுக்கு வந்து நீங்க 3 இயர் டிப்ளமோவும் படிச்சிருக்கலாம். இல்ல பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங்கும் படிச்சிருக்கலாம். அதாவது 3 இயர் டிகிரி, 4 இயர் டிகிரி 2மே எடுத்துப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்க்கு ஃபுல்லா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் அலைட் இன்ஜினியரிங் இருக்கு. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த கீழ இருக்க செகண்ட் கேட்டகரிக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இருக்கு. 3 கேட்டகரிக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இருக்கு. 4த் கேட்டகரிக்கு வரும்போது சிவில் அண்ட் அலைட் இன்ஜினியரிங் இருக்கும். கீழ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் கீழ நம்ம டேபிள் பார்க்கும்போது, அங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி சைட்ஸ். இப்போ இதுக்கு நீங்க சென்னை ஜோன்ல இருக்கிறீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் சைட்ல போய் தான் நீங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ இது எல்லா சிட்டீஸ்க்கும் மாறும். வெப்சைட்ஸ் எல்லா சிட்டீஸ்க்கும் மாறும். ஸோ இது என்ன போஸ்ட்டு, இது என்ன டிபார்ட்மெண்ட்ல வரும், அதுக்கு என்ன பே ஸ்கேல், ஸோ மெடிக்கல்ல நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல அதுக்காக இருக்கணும். அப்புறம் இது பிசிக்கல் டிசபிலிட்டிக்காக, அப்புறம் இது மினிமல் குவாலிஃபிகேஷனுக்காக. ஸோ இந்த டீட்டெயில் இதுவும் அனக்ஷரியில குடுத்துருக்காங்க. ஸோ இத நான் வந்து பொறுமையா ஸ்க்ரால் பண்றேன். நீங்க இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு பாருங்க. பிகாஸ் இது இண்டிவிஜுவலுக்கு மாறும்.
நான் இந்த பிடிஎஃப்பும் லிங்க்ல குடுக்குறேன். நீங்க இதையும் ஃப்ரீ அப்போ டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இதுதான் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். என்ன போஸ்ட்டுக்கு, என்ன கம்யூனிட்டிக்கு 2500 பிளஸ் வேக்கன்சிய எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கங்கிறது. ஸோ இதுவும் நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஜோன்ல உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா, உங்க கம்யூனிட்டிக்கு அந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல வேக்கன்சி இருக்கா அந்த டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்து நீங்க அப்ளை பண்ணணும். அதே மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்றீங்களோ, அந்த ஜோன்ல தான் நீங்க எழுத முடியும். ஸோ நீங்க வேற ஜோன்ல மாத்தி எழுதுறீங்க அப்டின்னா, நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா ஜாப் அங்க தான் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ மாறுறது கஷ்டம். ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாரிலாம் இருக்கும். மினிமல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். ஸோ அத பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இன்ஜினியரிங் அண்ட் அ நான் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கும் அவங்க ஜாப் தராங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்க்கும் சரி, 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கும் சரி, ஆர்ஆர்பிலேருந்து குடுக்குற ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 2500 பிளஸ் வேகன்சின்னு சொல்லும்போது, அது ரொம்ப பெருசு. ஸோ அவ்வளோதான். இத நான் கீழ ஸ்க்ரீன்ல குடுக்குறேன். நீங்க பாருங்க. இது சில ஃபார்மல் சர்டிஃபிகேட்ஸ். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்க பார்த்துக்கோங்க. ஃபார்மேட்ஸ். ஸோ வேணும்னா நீங்க இதுலருந்து டவுன்லோட் பண்ணி, ஃபில் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நம்ம முக்கியமா எல்லா டீட்டெயிலுமே இதுல பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.